ஓகேன்பா. இன்றைக்கி வண்டி வேலை எதுவும் இல்லை ப்ரோ. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன வேலை தான். என்ன பண்ணோம்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்றைக்கி கட்டப்பாறை ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா பாருங்க, இதுக்கு பேரிங் போயிடுச்சுதா தெரியுதா, இதுக்கு பேரிங் போயிடுச்சு. அது ஆல்ட்ரு பண்ணி கோமதி இது போட்டு விட்டாச்சு. ஸ்டாரு இது நான் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி பிடிங்கிட்டு போகுதுன்னு இது கோமதியோட பேலரோட ஜாயிண்ட்டு பாருங்க. இது ஹெவியாக போட்டாச்சு. இது வேலை முடிஞ்சுது கவையோட. இதுவும் என்ன பண்ணால் மெலுசுங்கிறதுனால வளையுது. ஸோ இதையும் தூக்கி எஞ்சிட்டு இப்போ அதுதான் வாங்கினோம். இன்னொரு அவுட்ரு எல்லாம் மாற்றணும். ஓகேங்களா? அதனால் இது கவர் ஸ்டாரு எல்லாம் மாட்டணும். ஏன்னா கொஞ்சம் கிளச்சு டைட் வச்சுட்டா கூட இங்கெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுது. ஸோ அதனால் இதை பார்க்கணும். அடுத்தது இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் அனுபவிச்சோம்னா, இதில் தூக்கும் போதும் இறக்கும் போதையும் ஆயில் ஃபுல்லாக வருது. இங்கே ஒரு ஓட்டக்குது, நான் தூக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். கிரவுண்டில் இருக்கிற ஆயிலே காலி ஆகி போய் திரும்பியும் 10 லிட்ரு லோக்கலில் வாங்கிட்டு ஊற்றி வச்சுக்கிறோம். புது ஆயில் வாங்கிட்டு வச்சுக்கிறோம், மாற்றணும். இதெல்லாம் புது ஆயில் ஊற்றினா போயிடும்னு சொல்லி தான் பழைய ஆயில் வாங்கிட்டு ஊற்றி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் இந்த பக்கமும் ஆயில் விழுவுதா. அப்புறமேட்டு கிரவுண்டில் ஆயில் பிடிங்கிச்சு. அதில் கிரவுண்டில் முதல்ல ஆயில் இருக்குதானே தெரில. ஏமாப்பில் தெரியல, ஆனால் வருது. இதில் இங்கே ஆயில் பிடிங்கிச்சு. இது எப்பயோ பிடிங்கிச்சு, பிடிங்கிச்சு. ஒரு 10 மணி நேரத்துலேயே பிடிங்கிச்சு. 10 மணி நேரம் கூட ஓடல. பிடிங்கிச்சு. அப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பம்புலேயும் ஆயில் பிடிங்கிச்சு. அப்புறம் இதெல்லாம் தான் இன்றைக்கி பிரித்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் வேலை எதுவும் இல்லை. இதை கழட்டி உள்ளே போடணும். அதை கழட்டி கையோட இடத்த மாற்றி போடணும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டம் கழட்டும் போது ஆயில் சேதாரம் ஆகுது. குயிக் கப்ளர் வாங்கிட்டு வந்து அதுக்கு ரெடி பண்ணணும். அப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரீலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக அந்த காட்டில் பார் போட்டுக்கிறாங்கள்ல, அதில் ஏதாவது ரீலர் இடிச்சுதுன்னா உடனே என்ன ஆகி போயிடுது, இது வளைஞ்சி போயிடுது. செயின் பொழுதுனையும் கடவுளுன்னு இதுக்கு பாருங்கள் ஆங்கிள் போட்டு ஏகப்பட்ட ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சோம். இப்போ திரும்பியும் செயின் ஒரு பக்கம் ஏறிக்கிச்சு. எதனால்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேட்டு பாருங்கதா மறுபடியும் வளைஞ்சி போச்சு. அநேகமாக இன்னொரு 4 நாளில் விழுந்துடும், கலந்து விழுந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ணலாம்னா வண்டி எடுத்துக்கிட்டு ரிவேஸ் எடுக்கலாம். மாப்பிள்ள வண்டி எடுத்து இப்படி போட்டு ஓரமாக போட்டுனே உள்ள. கட்டரப்பாறை பொறுத்த வரலும் எப்படி சொல்கிறது, நம்ம வாட்டத்துக்கு கட்டரப்பாறை கொண்டு வர மட்டும் கொஞ்சம் செலவு அதிகம் ப்ரோ. இப்போ பாருங்கள், கட்டரப்பாறை எடுத்து நான் என்ன மினிட்டேன் ஆயில் வருதான் பார்க்கலாம். தூக்க ஆயில் இரு அந்த பக்கம் தான் வரும். இப்போ பாருங்கள் ஆயில் இதில் எப்படி அடிக்கணும்ட்டு பாருங்க. தூக்க இது கம்மி ப்ரோ. இது மாதிரி 4 மடங்கு ஆயில் அடிக்கும். ஒவ்வொரு ஐட்டமும் காட்டில் இறக்கி ஏற்றும் போது ஆயில் ஊற்றிக்கிட்டே இருக்குது. கிரவுண்டில் இருக்கிற ஆயிலே காலி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. எண்டு பண்ணுறதுனால தான் போகுதோ. எண்டு பண்ணாத ஓட்டவே முடியாது மாப்பிள்ள. இல்லை, அது ரொம்ப எண்டு பண்ணாத அளவுக்கு அங்கே ஒரு பெல்ட் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இல்லை எங்கே அங்கே மேல் உண்மையை சொல்லிட்டா மாப்பிள்ள. இது சரி புது பம்பு தானே, ஏன்னா 4 மணி நேரத்தில் பிடிங்கிட்டு போயிருமா. அடிக்கிற சீல் தான் மேட்ருன்றீங்க. சீலு தான். எண்டெல்லாம் இப்படி பிடுங்கவே கூடாது. அது சென்டர் பம்பில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். தரிசி இத்தனை நாள் ஓட்டுறான், அவன் எண்டு பண்ணால் ஓட்டுருக்கவே மாட்டானா. இதை ஃபோன் பண்ணி கேட்கலாம். எண்டு பண்ணுறமே அதனால இது போகமான்னு. அவ்வளோ திடீர்னு போகக்கூடாது. நம்ம டிராக்டர் டெய்லர் எண்டு பண்ணக்கூடாது. அதுவும் எண்டு பண்ணலாம். அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேளு. பம்பு சீக்கிரம் போகாது. வண்டியில் இருக்கிற ஹைட்ரோலிக் பம்பு போயிடும். இங்கே தான் போகும். ஆமாம், ஆயிலை தள்ள முடியாது. அதனால் இங்கே பிடிக்கும், பம்பு வீக் ஆகி போயிடும். அந்த பம்பெலாம் போகாது. அந்த பம்பில் ஆயில் சீல் போகிறதுனா டிராக்டரில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பம்பு மேலே மண் கொட்டுறது. ஒரு லிமிட்டுக்கு மேலே இடித்து பொட்டி ஆட்டுறாங்க பாரு, அது மர செட்டு தானே போட்டுருக்காங்க, பிடிக்கும். அது அப்படிலாம் இருந்தால் நீ எப்படி எண்டு பண்ணாது. எண்டு பண்ணாதெல்லாம் ஓட்டவே முடியாது. நீ பாரு, எண்டு பண்ணால் இன்னும் 6 இன்ச்சு குறைச்சி விட்டீங்கன்னா ஒரு எக்கு தப்பெல்லாம் எப்படி ஓட்டுவா. அப்படிலாம் ஓட்டவே முடியாது. சல்ல இதே பாருமா. இப்போ இந்த பைப்பை எடுத்த இந்த பைப்பு இங்கே இடிக்குது. நீ எண்டு பண்ணினா இங்கே இடிக்குது. இடிக்குது.
நீ இன்னும் இப்போ இதை எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு நூல் மேலே தான் எழுந்திரிக்கும். இன்னும் ஃபுல்லாக பல்பு எண்டு ஆகலை. அப்போ நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், பம்புலாம் பாரு இன்னும் கணக்குக்கு பம்பு வந்து இன்னும் 2.5 இன்ச்சு உள்ளே போகணும். அவங்க எந்த அளவுக்கு போட்டுருக்குறாங்க, ஆனால் எவ்வளோ பிசுறு உள்ளே போகுது பார்த்தியா? பார்த்தியா கழும்பு கட்டுருக்குது பாரு. சரி வா எடுத்துட்டு வா. எடுத்து அப்படியே ஓரம் கட்டி கழட்ட வேண்டியதான் ப்ரோ. இப்படி விடு. நான் போமா இப்போ அப்படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறுத்து எடுத்துக்கலாம். நாளைக்கு பொழுதான் மாட்டி போடலாம், நிறுத்து. ஏன்னா 2 ஒரு கேராய்க்கு வந்தாலும் வரும். அவ்வளோதான். இனிமேல் பேனர் எடுத்து நல்லா ஒவ்வொன்றா பிரிக்க வேண்டியதான் ப்ரோ. லோடு ஃப்ரீ பண்ணி விட்டியா? அவ்வளோதான் ஓடுவதுவா. ஓகேன்பா, அவ்வளோதான். 2 பம்பையும் பிரிச்சுட்டு போய் பிரிக்க வேண்டியதான். உள்ளே எப்படி இருக்குதுன்னு இல்லை 2 பேர் எட்டி பார்த்தாங்க. இந்த மட்டும் யார் பண்ணி வச்சேன் கோம்பு ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறோம். அப்படியே அடியிலேயே அந்த பிட்டையும் கழட்டி விடுமா. இப்போ இதை கழட்டி ஓசை வேற இடம் மாற்றணும். அந்த ஓசையும் பிட்டை கழட்டி விடு, கையோடு இப்பயே கழட்டி விடு. இந்த ஓசை அதை கழட்டி விட்ரு. அது வேலை செய்யும் போது முன்னையும் மாட்டி தொலையும். மணக்குதா? பழைய ஆயில் அப்படி தான் இருக்கும். அடுத்தபடியாக என்ன பண்ணோம்னா பம்பை தான் கழட்டணும். அது என்ன 2 பின்னு தானே இருங்க. ஆயில் நல்லா உழுது முடிட்டோம். ஓகே, 2 பம்பையும் கழட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வயசில் பிடிச்சி இந்த பக்கம் கழட்டணும். லூஸ் விட்டு தான் அப்புறம் அடுத்த வேலையை நாங்கள் பார்க்க வேண்டோம். லூஸ் விடலாம். எல்லாம் எடுத்து மேலே வைமா. இந்த எண்ணெய் டப்பா எல்லாம் எடுத்து வை. ஓகேன்பா, அவ்வளோதான். டைட் பண்ணியாச்சு. எதை கழட்டணும்? இப்படி தான் கீழே தான் வரும். தான் வாங்க நமக்கு புற்றுக்கே பத்தாத இருக்குதா? அழுத்த முடியுதா? சரி, அம்மா கையிலே கழட்டிட்டு போயிடு. பெஞ்சு வச்சு வேற வச்சு யாருக்கிடா தெரியும்? நீ கேட்டகுத எவ்வளோ லூஸாக போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி திருப்பினாலே வந்துருங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரிசையாக பாரு. பாட்டில் ஊறி ஏஞ்சி விடாத. நானும் இன்றைக்கி தான் முத கழுத்துறேன். இந்த ஓட்டையில் தான் ஆயில் சீர்த்து நடிக்கிறதா? அவ்வளோதானா? இந்த சல்லைகள் அப்போ தான். ஆமாம், இது போயிடுச்சு எடுக்கணுமா? அது ஆயில் லீக்கேஜ். அதில் ஆயில் ரிட்டர்ன் ஆயில் வரத்துக்கு தாண்டா அந்த ஓட்டையில் வந்து அடிச்சதில்ல, அது சந்தில் தான் வந்திருக்கும். அவ்வளோதான். இதில் டப்பா எடுத்துரும். டப்பா ஒன்றுமே இல்லை. இது எங்கே இருந்துருது? டப்பா எடுத்துகிட்டு போ. ஆயில் பிடிக்கிறது ஆயில். ஓகேன்பா, சிம்பிள் டெக்னாலஜி பாருங்க. இது ஒரே ஆயில் சில்லு. இது என்ன நம்பர்னு தெரில, பார்த்துக்கலாம். இதில் கூட நான் ஒரு 2 டபுள் ஆயில் சில்லு போடுவேன்னு நினச்சேன். ஆனால் சிங்கிள் ஆயில் சில்லு தான் மட்டும்தான் போட்டிருக்குறாங்க. டபுள் ஆயில் சில்லு கூட போடல. இப்போ இந்த ஆயில் சில்லில் வந்து போயிருக்காது ப்ரோ. இப்போ அந்த ஆயில் அடிக்கிறது எதுலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருந்து தான் அடிக்கும். அதில் உள்ள ஒரு பிஸ்டனில் ஒரு ஓரிங்கி வரும். அந்த ஓரிங்கி தான் பிரச்சனை. வரல சரி, ஆயிலே சுத்தமாக இல்லையா? அதில் தான் வந்துருக்குது ஆயில். அது இறக்குறதே அப்படி தான் மாப்பு. அப்புறம் எதுக்கு ஆயில் வருது? சரி, ஓகே. இதில் எதுக்கு ஆயில் வருதுன்னு தான் தெரில. எல்லாம் பிரிச்சுட்டோம் நானும் மாப்பிள்ளைங்க. பாருங்கள், ஆயில் சில்லு இது உள்ளே வர்றது. இது மாட்டும் போது எப்படி மாட்டுறேன்னு உங்களுக்கு கிளியராக போடுறேன். இதுதான். இது வந்து சேலம் எங்கள் ஒமேகாவில் தான் கிடைக்கும். இது கரெக்டாக அளந்து பார்த்து எந்த சைஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி போடணும். இது கொஞ்சம் சின்ன சைஸாக போயிருச்சாட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக போட்டு
லீக்கேஜ் ஆகாத மாதிரி ரெடி பண்ணி போடணும் ப்ரோ. இதெல்லாம் கொண்டு போய் தான் வாங்கிட்டு வரணும் மாப்பிள்ள. இதை எடுத்து அங்கேயே போட்டுரு, உள்ள வீட்டுக்குள்ளே எங்கேயும் பத்திரமெல்லாம் கொண்டு போய் டப்பாவில் போட்டு வச்சிரு. நாளைக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு பேசிக்கலாம். ஓகேன்பா. அதை கழட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன சேலம் கடை இருக்காது. இப்போ வந்து கிரவுண்ட் ஆயில் சீல் மாற்றணும். அதுக்கு இந்த பக்கமெல்லாம் டாப்பாக கழட்டணும். ஃபஸ்ட்டு கிளச்சி பிளேடு கழட்டிட்டு இந்த செட்டை தூக்கி போடணும் வெளியே. அடுத்து இதை கழட்டணும். அடுத்து கிரவுண்ட் அப்படியே செட்டாக கழட்டி எடுத்துக்கணும். கீழே சாக்கை வச்சு போட்டோம்னு வச்சுக்காங்க, வேலை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல கிளச்சியை கழட்ட எவ்வளோ மாப்பிள்ள வேணாம், அதை நெட்டை கழட்டிவிட்டு அப்படியே உருவிக்கலாம்ல. கிளச்சி அப்படியே உருவி வச்சிடலாம்ல. ஓகே. இப்போ இந்த இது எடுத்தானே ஆகணும். ஆமாம்மா, நான் அந்த பல்லு காடி எடுத்துகிட்டு வரணும்ல, புது பல்லுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு வரணும்ல. அந்த ஸ்டெப் இல்லாத போடுற மாதிரி இது உள்ளே இருக்க பல்லு. சென்டர் பல்லு. அப்புறம் சேலம் போகிறதே போகிறோம், பல்லும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது ஸ்பீடு பண்ணு, அதையும் கட்டி போடலாம். முதல்ல ஸ்பீடு பண்ணு. ஆட்டாபம் மானத்தையே வாங்கு. ஸ்பீடு பண்ணு. ஐயா இன்னும் உனக்கு இனிமேல் ஸ்பீடு பண்ணி உனக்கு பார்த்தோம்னா உனக்கு எக்கனாமிக் தான். அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்பீட் ஆயிரும். எக்கனாமிக்கெல்லாம் புட்டுறிஞ்சி தான். அப்புறம் எதுக்கு அதெல்லாம் எடுத்து சொன்னீங்க? அங்கே கிரவுண்ட் கழட்டணும்ல. இது மரப்பு ஒன்றுங்களா? அதுதான் கழட்டினா தானே. திருப்பி போட்டு தூக்கு. ஓகேன்பா, அவ்வளோதான். இதை கம்ப்ளீட்டாக பிரிச்சுக்கிட்டு கீழே கிரவுண்டை பிரிக்கும் போது தண்ணி பண்ணுறோம். ஏன்னா ஆப்ரேட் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் காசு எடுத்துறேன் அந்த வீட்டுக்கு. இது நம்ம பேலர் செயினோட சின்னதுடா. பேலருக்கு வந்து லாக்கே இல்லை. கூப்பிடுக்கா? அதாவது அது அப்படி தான் கோமதி இருக்கும். சுப்ரீம் சாப்பிட பிடிச்சிக்கலாமா? அது ஒரு அந்த பக்கம் சூப்பராக இதில் இப்படியே ஓட்டா. எங்கே ஓட்டுறது? எங்கே ஓட்டுறது? கிரவுண்ட் இல்லாமல் இல்லை, இது ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகேன்பா, கிரவுண்டை இறக்கியாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பிரிக்கணும் 2-3 இடத்துல. இதிலெல்லாம் ஆயில் லீக்கேஜ் இருக்குது, இதெல்லாம் லைன் அடிக்கணும். எல்லாம் பிரிக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே ஆயில் சீல் போயிட்டு தான் இங்கே ஊற்றுது. இதை பார்க்கணும். இதை அங்கேயே வச்சு கழட்டலாம். அது யாரா அந்த வேலை பண்ணுறதுன்ட்டு இறக்கிட்டோம். இங்கெல்லாம் இருக்குது மாப்பிள்ளைங்க பேரிங், சீல்டு பேரிங். நல்லா அவ்வளோதான் கழட்டலாம். எல்லாமே உருவணுமா இப்போ? சாப்பிட்டு தனியாக எடுக்கணும். ஆமாம். இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, கையிடு இந்த சாப்பிட்டில் நாங்கள் எடுக்கும் போதே மரம் போயிடுச்சு ப்ரோ. இப்போ இதையும் கொண்டு போய் லேத்தில் கொடுத்து புது மரம் போட்டு வரணும். சரி, பேனர் எடுத்துட்டோமா எல்லாம். ஆனால் இது வந்ததில் தான் மாப்பிள்ள எல்லாத்துக்கும் வேலை மிச்சம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கழட்டிட்டு கிடக்கணும். கேமரா ஆன் பண்ணுறதுக்கு நான் கிரவுண்டே கழட்டிட்டேன். ஆட்டாத புடி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சுற்றி எடு மாப்பிள்ள, சின்ன சுற்றி எடு. அப்படியே வராது. லைட்டாக தட்டணும் மாப்பிள்ள, பேக்கிங் பேஸ்ட் இருக்கும். லைட்டாக மேலே லைட்டாக தட்டி விட்டா வந்துடும். இதை பிடி. பேலை பை பிடி. பிடிக்குவா? அவ்வளோதான். ஆயில் இன்னும் சுத்தமாக போகல மாப்பிள்ள, கொஞ்சம் இருக்குது மாப்பிள்ள. ஓகே, நம்ம இதில் இருக்கிற கிரவுண்டோட மெத்தடு இவ்வளோதான். அடி ஆயில் மாரி இருக்குது. கிரீஸே போடல தானே, நம்ம அப்படியே ஊற்றணும். தெரியல, ஊற்று நம்ம ஊற்றணுமா? ஆமாடா மாப்பிள்ள, இதை கழட்டி வேலை செய்யலை. ஓகேன்பா, அவ்வளோதான். இந்த பக்கம் வேலை முடிஞ்சுது. இங்கே இப்போ இதை தூக்கி அப்படியே எங்கேயாச்சும் பத்திரமா வைமா. இப்போ இதில் எதுவுமே கழட்டுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஆகும் மாப்பிள்ள, என்ன ஓடிடுச்சு. இதில் அப்படியே கிரீஸ் ஆறுக்கெல்லாம் கொட்டி புத்தாயில் ஊற்றிட்டுலாம் இங்கே ஒழுகுது மாமா. இந்தாண்டா இங்கே ஊற்று, மூடியில் ஊற்றுது. இதுக்கு டாப்லையா? சரி, இதை எடுத்து அப்படியே எங்கேயாச்சும் ஓடி வை மாப்பிள்ள. ஓகேம்மா, சிம்பிளாக காற்று கொண்டு போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க.
கயிறு என்ன இதுங்க போதுண்ணா அந்த பக்கமே இல்லைடா, எடுத்து தான் போட. நான் சுற்றிக்கிட்டே அப்படியே சிற்பக்கலை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் விட்டுட்டு போயிடுறேன். ஓகே நண்பா, இப்படி தட்டி தான் கழட்டி ஆகணும். இதுக்கிட்ட எங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஃபேனர் கிடையாது. சரிப்பா பார்த்துட்டோம்ல, வாங்கிடலாம். எடுமா. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் வீடியோ எடுக்கங்காட்டியுமே மாப்பிள்ளை வந்து பிடிங்கிட்டான். அவ்வளோதான். இதில் இந்த ஆயில் ஜில் தான் மாற்றணும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் கழட்டணும். இப்போ இந்த சாப்பிட்டு எடுத்து போடலாமா? போடு. அந்த சாப்பிட்ட பிடிச்சிங்க. எங்கே மாமா? லைட்டாக பேரிங் டைட் இருக்கும். தூக்க பேரிங் எந்த பக்கம் இருந்து அடிச்சுக்கிறாங்களோ அந்த பக்கம் இருந்து அடிச்சுக்கிறாங்களோ தெரியல. தூக்கி இப்படி கிளிமணி திருப்பு. அந்த பக்கம் தான் அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த கல்லா? இப்படி தென்னை மரத்தை புட்டாமல் போக மாட்டாங்க நட்டுக்குதா. கட்டையே அடிச்சிக்கலாம். ஓகே ப்ரோ, கட்டர் பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், கிரவுண்டுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். ஒரு மாதிரி உருவியாச்சு. இங்கே பாருங்க, எடுத்ததுலேருந்தே எங்களுக்கு தான் 4 மணி நேரத்தில் தான் இங்கே உழுது, அங்கே உழுது, பம்பில் உழுது. எங்களுக்கு வர்றது பூராமே இப்படித்தான் வருது. பேலர் இப்படித்தான், அது எப்படியோ அரெஸ்ட் பண்ணியாச்சு. கடைசியாக கம்பெனியோட பெரிய சீலாக போட்டு நாங்கள் நிறுத்தியிருக்கோம். இதுக்கு அப்படி தான் பண்ணுமா? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஒரு மிஷினை பார்க்க நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கதா, இங்கே ஆயில் அடிச்சு, அங்கே ஆயில் அடிச்சு. இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறமா? இப்போ ஆயில் எங்கே எந்த வண்டியில் ஓடுது இல்லைன்றீங்களா? ஓடுந்தாவே எனக்கு பிடிக்காது, உண்மையை சொல்ல போனால். துணி வச்சாச்சு கட்டியாச்சு நாங்கள் ஓட்ட முடியாது. ஆமாம்மா, இது பாருங்க, இதில் இப்போ தான் ஆயில் சில நின்றுருக்குது. ஆயிலே வர்றதில்லை. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் திறணும். இப்போ ரெடி பண்ணிட்டோம், ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சண்டே, அதனால் லீவு. ஏமாம்மா, நாளைக்கு தான் ரெடி பண்ண போகிறோமா? இன்றைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு நாளைக்கு ரெடி பண்ணுறோம். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வராது, இதிலே சேர்த்து விட்ருவோம் எல்லாத்தையும். எஸ், சூப்பரா. இப்போ ஆயில் சில்லு உட்காந்து ஓடுற இடம் என்னமோ இதுதான். ஓகேவா? இதில் தான் இந்த ஆயில் சில்லு உட்காந்து ஓடும். இங்கே தான் இருக்குது அந்த ஆயில் சில்லு. ஆனால் எதுக்கு இந்த ஆயில் சில்லு நல்லா தான் புது ஆயில் சில்லு தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு அதுங்காடி பிடிக்கிட்டு புது மிஷினில் புது ஆயில் சில்லு தான் இருக்கும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இது என்ன கட்டுதாங்க அப்போ? ஆனால் எதுக்கு அதுங்காடி பிடிக்கிட்டு போகுது? அதுக்குண்டான காரணத்தை சொல்லு. புது ஆயில் சில்லு, புது கோனு, எதுக்கு ஆயில் சில்லு பிடுங்குது? ஏங்கம்மா இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு. தெரியலையா? சீல் ஒழுங்காக அடிக்குது, அதுதான் பிரச்சனை. ஓகே நண்பா, அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சுது. அடுத்தது கொஞ்சம் ட்ரம்மை ஸ்பீடு பண்ணணும், அதை கழட்டணும். அதுக்கெல்லாம் ஜாமான் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி வேலை செஞ்சு மாட்டி விட்ருவோம். அது என்ன இந்த பல்லு தான்? ஓகேன்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்மை ஸ்பீடு பண்ணுறதுக்கு இந்த பல்லை வந்து பெருசு பண்ண போகிறோம். இதுதான் மேட்ரு. இந்த பல்லையா? இந்த பல்லு இல்லையா? அதை கழட்டுருக்க தேவை. எனக்கு கேட்டு எதம்மா மகள்லான்னு. நீங்கள் தானே அந்த யுவர் பார்ட்னர் ஃபார்மிங் அதை கழட்டுறான். நீங்கள் நான் வளர்த்தி தக்கட தான் கழட்டுறானே. நீ கொஞ்சம் கழட்டுனதுக்கப்புறம் கட்டு போயிட்டா லாக்கு கழட்டு. வச்சுட்ருக்கா? வளைக்காத இருப்பாங்களாம்மா இப்போ. ஓகேன்பா, ஆடுகையை பிடிங்கி விட்டாச்சு. இப்போ இதை தான் எடுக்கணும். வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த மாப்பிள்ள காட்டுறப்பண்ணா எல்லாம் அங்கங்கே வெறும் காட்டுறப்பண்ணாக கட் பண்ணி அடித்து வச்சுக்கிறாங்க மாப்பு. இதில் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். சும்மா பல் எடுத்தா மாப்பிள்ள, இந்த பல் எடுத்தா எங்கம்மா வச்சுக்கிட்டீங்கப்பா? அங்கே தான் ட்ராவல் தான் போட்டிருப்போம். 2 பல்லு தூக்கிட்டோம். 2 பல்லு பெரிய பல்லு இதுமா? ஓகேன்பா, இப்போ இந்த பல்லை தான் எடுத்துகிட்டு வேறு பல்லு ஆல்ட்ரு பண்ணி மாட்டணும். இப்போ இதுதான் மேட்ரு. இதில் வந்து எத்தனை பல்லு இருக்குது? 1 1
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. இப்போ அஜித் கொண்டு வர டீத்தில் எத்தனை பல்லு இருக்குதுன்னு பார்க்கணும். அதை பார்த்து இதை சாணி பிடிச்சி அழுங்காமல் எடுத்துகிட்டு அந்த பல்லை சொருவி பெண்டு இல்லாத அடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. இதுதான் ப்ராசஸ். அடிச்சிட்டா கொஞ்சம் ரெய்லரும் ட்ரம்மும் ஸ்பீடாக சுற்றும். ஸ்லோவாக இருக்குதுங்கிறாங்க. பார்ப்போம். ஓகேன்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஆடு கையில் இருக்கிற பல் 16, அது 18. இப்போ அந்த பல்லை தான் இதுக்கு ஏற்ற போகிறோம். இதெல்லாம் காடி எடுத்து வெல்டு அடித்து எடுத்துக்கிறாங்க. ஒரு வெல்டு அடிச்சிருக்கிறாங்க. இந்த வெல்டிங்கை எடுத்துகிட்டு ரெண்டையும் அந்த பல்லை பிடுங்கிட்டு நம்ம இந்த பல்லை மாட்ட போகிறோம். அந்த வாயில் இந்த வாயில் சேர்ந்தப்பட்டது. அதே மாதிரி அதை கழட்டிட்டு அதுக்கு புது பல் வாங்கியிருக்கிறோம். ஸ்ட்ரிப் இல்லாத மாட்டுற மாதிரி அதை மாட்ட போகிறோம். இதெல்லாம் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம். ஓகேன்பா. சேலம் போய் எல்லாமே வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம். ஆயில் சில்லு, இந்த பல் அல்ட்ரு பண்ணோம்ல, இதெல்லாம் வந்து கடைச்சிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஆயில் சில்லு, இந்த பம்புக்கு ஓரிங், புது ஓரிங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ப்ரோ. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா ஃபுட் பண்ணுது. இதில் பாருங்க மரம் போயிடுச்சு. இந்த ஷாப்பில் கொண்டு போய் மரம் போட்டு வந்துட்டோம். நீட்டாக கும்முன்னு மரம் போட்டு வந்துட்டோம் 2 பக்கமும். சரிதா. எல்லாம் ஒரு 1500 ரூபா வாங்கினாங்க ப்ரோ. இப்போ இந்த பம்புக்கு எப்படி ஓரிங்க பார்த்த போகிறோம்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாம் டிஸ்அசம்பிள் பண்ணி வேண்டிதான். அவள் பாருங்கள் ஆல்ரெடி டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு வந்தோம். எல்லாம் பண்ணாட்டா இதோட மூடியை மட்டும் கொண்டுகிட்டு வரல. இதோட மூடி அந்த டப்பாக இருந்துச்சு. வேஸ்ட் கொண்டு வந்துருமா இப்போ துடைக்கிறதுக்கு. நான் எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி ஃபிட் பண்ணுறேன். கரெக்டமாக நீ தானே பார்த்தேன். அதான் நீங்கள் சொல்கிறேன்ட்டு நான் ஃபிட் பண்ணிடுறேன் முடியும். எல்லாத்துக்கும் இது மாதிரி மாமன் தயவு கேட்டீங்கன்னா நல்ல பையனு கிடையாது. கம்முனே முடியாது. ஒன்று இருக்குமே, அதெல்லாம் எங்கே போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டுட்டு போ. ஓகேன்பா. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தான் வந்து அசம்பிள் பண்ணணும். ஒன்று சிம்பிள் தான் ப்ரோ. பம்பு வேலை செய்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஓகேவா. இது எனக்கு தெரிஞ்சு வேறு மாடல் தான் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் இருக்குது. இதில் ஒரு இதில் ஒரு அப்புறம் இந்த கப்பில் இவ்வளோ தான் பம்போட ஃபினிஷிங்கு. துணி போட்டு தொடச்சிட்டு ஒவ்வொன்றா மாட்ட வேண்டியதான். ஓகேன்பா. இது தான் வாங்கிட்டு வந்து இது ஓரிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 4 ஐட்டம் தான். இதில் தான் இவ்வளோ எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஆயில் ப்ரெஷரும் லிக்கிது. அவ்வளோ. இது வந்து 2ம் இந்த காடிக்கு வரும். அப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பு வந்து இதுக்கு போடுவாங்க. இது போட்டால் அவ்வளோதான் ப்ரோ. போட்டுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். மாப்பிள்ளை தான் போட போகிறோம். ஓகேன்பா. அவ்வளோதான் மாட்டியாச்சு. இதுலேயும் ஓரிங்கி போட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம எடுத்து ஃபிட்டிங் போட வேண்டியதான். மாப்பிள்ளை பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன். கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் வச்சு இறக்கிட்டு இருக்கிறான். எப்படி தான் முக்கணுமோ ஒரு ஆள் அத்தனையும் முக்கிறான். இப்போ பார்த்தீங்களா ப்ரோ, இந்த ஓரிங்கை மாட்ட முடியலன்னு டேகு போட்டு மாமா இழுத்து மாட்டுறாரு. இப்போ ஒரு ஓரிங்கை பிச்சார். அடுத்த இது போட்டுக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை கரெக்டாக ஐடியா கொடுத்தா தானே பிச்சிருக்க மாட்டேன். பாருங்க, நானும் தான் கட் பண்ணி வச்சுருவேன். பார்த்தீங்களா எப்படி எடுத்துட்டாருன்னு. இப்போ ரெயின் குஞ்சவர் நான் இதை சொல்லியா மாப்பிள்ள. பணம் மாமா, பணம் பணம் சுற்றி அங்கே இருக்கு. வேறு எதுவும் இல்லை. டம்முனுக்கு தான் அடிச்சு போடாதீங்க, போய் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிரும். அதுதான் நல்லா வேலை. ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து ப்ரோ. ஒன்று கிழிச்சாச்சு. எங்கே அது? சரி இப்போ இறங்கிச்சா? இன்னும் கொஞ்சம் அடிங்க போயிருமா? ஓகே 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 ஓகே. அதெல்லாம் ஓடி போயிடும். சும்மாவே போவோம். அடுத்தது இது. இதில் போடுறது என்ன ஆயிடுச்சு? டெஸ்ட்டு கப்பு வரீங்க. டெஸ்ட்டு கப் சீலு. சரி, டெஸ்ட்டு கப்பு சீலு. இது எப்படி போடுறதுன்னா அது சும்மா அப்படி சொறி விட்டான்னு எதை எடுத்தாலும் சரி சொருவது தான் போகல.
அவ்வளோதான் ஆம்பிட்டு அதை நான் வீடியோவே பார்க்கல போடலையா வீடியோவே இங்கே இருந்துச்சு அது அங்கே போயிடுச்சே. சரி இதை காட்டுது இந்த கப்பை போட்டு பார்த்துக்குங்க. பம்பு ஈஸி தான் பம்புலாம். இதில் வேற மாப்பிள்ளை வந்து இதெல்லாம் கழுவி நம்மளால போட முடியுமாமாங்கிறான். ஆயில் சில் மாட்டுறதுக்கு திருச்செங்கோடு கப்பை மாட்டு சால்ட் வாட்டர் ப்ரோ எல்லாம் ஈஸி தான். கழட்டுன மாதிரி ஆனால் போடணும். அது என்ன 3 வரைங்க தானே இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான் ஆயில் சில் மாற்றியாச்சு. வேலை ஃபினிஷ். கிரவுண்ட் தான் இது. என்னது இதுதான் பழசு போட்டிருக்குறாங்க, அவங்க ஒன்று போட்டிருக்குறாங்க. நாம் இப்போ நம்மளது எப்படி இதுன்னு பார்ப்போம். அதனால் நாங்கள் ஆயில் மாற்றவே இல்லை, பழைய ஆயிலே ஓட்ட போகிறோம். எங்கே பிடுங்குதுன்னு ஒரு 2 சைடு ஓட்டிட்டு தான் புது ஆயில் மாற்றணும் ப்ரோ. போலாமா நல்லா அடிக்க போலாமா? முன்ன திரும்பிச்சா முன்ன கையில் திருப்பணும் தான். நான் வண்டி ஓடிட்டு இருக்கும் போதெல்லாம் திருப்பி ஊற்ற நான் ஸ்டாப்ட்டேன். திருப்ப இல்லை அப்படி தாக்க மாட்டேங்குது. யார் இவன் மாப்பிள்ளை கல்லை தூக்கி போகிறானே. லைட்டிங் இதை முடிச்சுட்டு அடுத்தது 585க்கு லைட் பண்ணி 585 இல்லை இந்த வண்டிக்கு 4 லைட்டு வச்சுட்டு தான் லைட்டு முதல்ல வாங்கிட்டு வரணும். ஓகேன்பா அவ்வளோதான். எல்லாம் ஃபிட்டிங் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. ஓகேன்பா முதல்ல நாங்கள் இதை பார்த்துட்றோம், இந்த வேலையை பார்த்துட்றோம். இது எப்படி மாப்பிள்ளை போடணும்? அடுகையே காட்டர் பண்ணு வரும். காட்டர் பண்ணு. ஆமாம் காட்டர் பண்ணு போய் தொலை எடுத்துருவோம். ஓகே ப்ரோ அவ்வளோதான். இப்படி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அது இருந்துச்சு. சிக்குன்னு ஓடும். காட்டர் பண்ணு மேலே இருக்குது. ஏன்னா காட்டர் பண்ணு இல்லைன்னா சுற்றிக்கும். சும்மா காட்டர் பண்ணு ஸ்டெப்பில் ஓடிடும். இல்லை மாப்பிள்ள எல்லாம் அங்கே தான் 3 காட்டர் பண்ணு இருக்கும். மொத்தம் 3 இருக்கும் மாப்பு. இங்கே ஒன்று இருக்கணுமே பாரு தொலைவு காட்டர் பண்ண. மாப்பிள்ள அன்றைக்கி உடச்சது இன்றைக்கி போடுறான் மாப்பிள்ள. சுற்றி தட்டி விடு தட்டு. எப்படி வெயிட்டுக்கு இன்னும் கீழே போயிட்டு பார்த்தீங்களா? ஓ வெயிட் போட்டால் கீழே போயிடுமா மாப்பு? வெயிட் போட்டால் கீழே போயிடும். சரி பேன் எடுத்த 16 பண்ணு. கன் எடுத்துறத விட்டு கன்று தான் போகணும். போட்டு அவன் அப்போ சோறாக்குற ரூமில் தான் இருக்குது பாரு. எடுத்துகிட்டு வா. எனக்கு 16 பண்ண எடுத்து கொடு. நான் டைட் வச்சுக்கிட்டு நாச்சுக்கிறேன் உருப்படியா. அப்போ நாங்கள் உருப்படியாக இல்லாமல் இருக்கிறோம். மாப்பிள்ள பிஸி. ஓகேன்பா சுற்று பத்தலைன்னு பெரிய பல்லும் ஒரு வழியாக போட்டுட்டோம். வேலை முடிஞ்சுது. இன்னுமேலே பீடு பத்தலைன்னா அவ்வளோதானா மாப்பிள்ள? ஓகேன்பா அவ்வளோதான். இதை போட்டு காட்டர் பண்ண போட்டு இதை போட்டு லாக் பண்ணியாச்சு. ஓகேவா 18 பல்லு போட்டிருக்குறோம். இப்போ ஆடுகையை தூக்கி மாட்டிட வேண்டியதான். இதில் எதுவுமே இல்லை. ஓ இது என்ன பைப்புள்ள பேரிங் தனியாக பிடிக்கிட்டு வந்துட்டாரு. சரி ஓகே இதுக்கு அப்படி கிரீஸ் அடிச்சு விட்டு அப்படியே மாட்டி விட்ருவேன் தான் ப்ரோ. வேஸ்ட் எடுத்துகிட்டு வரல பாரு மாப்பிள்ள. வேஸ்ட்டுங்கம்மா இப்போ. ஓகேம்பா அவ்வளோதான். இது பாருங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக பாட்டு முறுக்கிட்டோம். வேலை முடிஞ்சுது. இப்போ கிரோனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே மாட்டினோம். ஃபஸ்ட்டு பைப்பு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. மரப்போட்டை சாப்பிட்ருக்குது. இந்த உள்ள ஆயில் சீல். இந்த ஆயில் சீல் மட்டும் 50-80 8 இருந்துச்சு. நான் இப்போ வந்து 50-80 10 போடுறேன். கொஞ்சம் அகலமான சீலாக போடுறேன். அகலமான சீல் போட்டால் கொஞ்சம் ஆயில் கேஜி பிடுங்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓகேவா அவ்வளோதான். இந்த ஆயில் சீலை எடுத்து இதில் அடிச்சிட்டா அடுத்தபடியாக அப்படியே எல்லாம் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாட்டுறது. அப்புறம் ஆயில் சீலை அடிச்சு உங்களுக்கு கண்டி பண்ணுறேன். ஓகேன்பா ஆயில் சீல் அடிச்சாச்சு. தெரியுதா? ஆயில் சீல் மாப்பிள்ளை வளர்ப்பா மாதிரி அடிச்சிட்டான். இப்போ இந்த சாப்பிட்டு நான் மரப்போட்டு வந்தது ஏதோ உரத்து தான் நடக்குது. நல்லா வேலை செய்யுது. இதில் ஒரு இது சர்க்கிளிப்பு வளைய இருந்துச்சுல அதை போட்டு சொருவுல இருக்குதா சர்க்கிளிப்பு? அந்த பக்கம் போட்டு உடச்சி போட்டு எடுத்து வரும்.
எந்த பக்கம் தானே சொல்லுவோம்மா இல்லை இரு, இதுக்கு ஒரு கோன் வரும், கோண சோறு, கோன் நிறுத்து. இதுக்கு ஒரு கோன் இருக்கும் பாரு, இந்த கோன் எடுத்துகிட்டோம், டேப்பர் கோன். ஓகே நண்பா, இதுக்கு ஒரு டேப்பர் கோன் போட்டுட்டோம். அப்புறமேட்டு நம்ம தொட நல்லா தொட, அழுக்கு போகிற மாதிரி. அது எப்படி? அதெல்லாம் அதை நீ கழுவலாம். அப்படியே இருந்துச்சியா? எப்படின்னு தெரியல, தான் சொல்லுங்க. அப்படிதான். இப்படியா? தட்டி விடு. அவ்வளோதான். இங்கே வரணுமா? ஒரு நிமிஷம் சுற்றி கொடுக்கும். அதே ஒரு நண்பா, இதை முடிஞ்சாச்சு. அடுத்தது எடுத்து சொருக வேண்டியதான். சொருமா என்னத்தா இதுயா? சைக்கிள் போட்டுவிடுவோம். எந்த பக்கம்? சரியா போச்சு. அப்படிதான் போகல. சர்க்கிள் பிடிக்கிட்டு இடிக்காத மாப்பிள்ள, சர்க்கிள் கட்ட சென்டர் பண்ணி விடும். இது அந்த பக்கம் சர்க்கிள் போட்டு. ஓகேன்பா, அவ்வளோதான். கிரௌனை போட்டு பல்லு போட்டு டைட் பண்ணிட்டோம். மாப்பிள்ள கிரௌனை தூக்கி வந்துட்டோம். அப்போ ஆயில் ஊற்றோம் தான்டா. ஆயில் ஊற்றோம். இது எடுத்து கட்டை எடுத்து போடணுமா? ஆனால் மாப்பிள்ள ஆயில் சொட்டு போடுதே. ஆயில் ஊற்றுன்னு சொல்லணும். இப்போ அரை கிலோ க்ரீஸ் அள்ளிட்டு ஓடு. கையில் நல்லா நிறைய அள்ளிட்டோம். உங்கள் கையில் எவ்வளோ நோண்ட முடியுமோ விட்டு நோண்டி அள்ளிட்டோம். ஓகே நம்ம இது பொழுதுனிக்கும் ஆயில் சில்லு போயிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா கிரீஸ் பாதி அள்ளி போட்டலான்னு மாப்பிள்ள சொல்லிவிட்டான். கிரீஸ் அள்ளி போட்டால் தப்புக்குன்னு இருக்கும்ல, பாதி ஆயில் இருக்குது. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. அப்படியே கிரீஸை போட்டு வேலையை முடிச்சு விட்டலாம். ப்ரோ, கிரீஸை அள்ளிட்டு வடானதுக்கு எவ்வளோ கிரீஸ் விட்டு 2 கிலோ ஒரே கையில் அள்ளிட்டு வந்துட்டான். போதும். நாலு தவறங்க ஆயில் வருதுடா. இங்கே வருது. நீ குழப்பாத, கம்முன்று. சரி, அப்படியே வரும் பண்ணிக்க. அவ்வளோதான், அது அப்படியே இருக்கட்டும். போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். அந்த இதை தூக்கி இங்கே வை, கிரீஸ் கண்ணா அள்ளிட்டு போடு. போதும். இன்னும் கிரௌண்ட் உட்காரணும். நீ எல்லாம் கிரீஸை போட்டு நப்பி போடலான்னு நினைக்கிறியா? எல்லாம் ஆயில்ஸிலே போகக்கூடாதுமா. இந்த தலைவலியே ஆகாது. சும்மா உழுதுகிட்டு தோர்த்து. ஓகே, பேக்கிங் இல்லையா? அதாவது என்ன பேக்கிங்? ஓகே ப்ரோ, கிரீஸு ஆயிலு எல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணியாச்சு. அடுத்தது தூக்கி வச்சு லாக் பண்ண வேண்டி தான் வேலை. சதக்குன்னு விட்டா என்ன ஆகும்? சதக்குன்னு விட்டோம் மேலே தான் அடிக்கும். நேர் பண்ண இங்கே மாப்பு கிரோல் ஒரு வழியாக அசம்பிள் பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சுது. அடுத்தபடியாக கிரீஸ் கொட்டி எல்லாம் நப்பியாச்சு. இந்த பக்கமும் வேலை முடிஞ்சுது. இந்த பக்கம் பிளேட்டை போட்டு தூக்கி மாட்டிட்டா கிரௌண்ட் வேலை ஆக மொத்தம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஃபினிஷ்டு ஒன் ப்ரோ. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. கிரௌண்டை தூக்கி அங்கே உட்கார வச்சுட்டா முக்கால்வாசி வேலை ஓவர்னு நினைக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது, பம்பும் போட்டுட்டோம். சரி, கிளச்சி மாட்டிட்டு அது இருக்குது. கவையை கட் பண்ணிட்டு புது கவை வச்சு ஜாயிண்ட் யோக் புதுசு அடிக்கணும். அடிச்சிட்டா ஏறத்தாழ ஃபினிஷ். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செயின் அடிக்கடிக்கு கடை உழுவுது. இதை நாங்கள் ஃப்ரீயாக கரப்போ கூட பண்ணிடுவோம். இப்போ கிரௌண்டை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஆள் வேறு இல்லை. அவ்வளோ நாம் எப்படி தூக்கிட்டு வந்துடலாமா? ஐயோ, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் அதுவும் கரெக்டு தான். படத்தில் சொல்கிற மாதிரி பழத்தை விற்கிறதுக்கு போய் சரி, அப்போ உன் திறமை காட்டு. ஒட்டக்கை புரியல எனக்கு. அப்போ நானே தூக்கிட்டு வந்துடும், நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் வந்து வச்சுட்டா ஒரு பக்கம் வச்சு தள்ளிக்கலாம். அந்த பக்கம் இருந்து வச்சு தள்ளலாம். ஓகே ப்ரோ, மாப்பிள்ளையோட பவரை பார்த்தீங்களா? தூக்கி பிடி மாப்ப. ஏய் இருமாப்பு. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ கிரௌண்டை தூக்கி வந்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை ஒன்றையும் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறானா? ட்ரீட் வேணுமா? நீங்கள் மாப்பிள்ளை கிரௌண்ட் இந்த பக்கம்ல வரணும். இதுதான் பிடி அவுட் புட்டு பாரு. சேட்டா அது கிளச்சு. சரி, போல்ட் எடுத்துருவோம். இதோட போல்ட்டில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் பண்ணலாம். மோட்டர் ஓடுற ஒன்றும் தெரியாது. இங்கே தான் வரும். ஆட சரி உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்குதா? இருக்காமா? நான் கூட மாற்றி நினச்சிட்டேன் ப்ரோ.
ஓகேன்பா அவ்வளோதான். கிரவுண்டை போட்டு 4 போல்ட்டு தான் நிற்கிது மொத்த கிரவுண்டுன்னு. மொத்த கிரவுண்டு 4 போல்ட்டு தான். ஓகேன்பா அவ்வளோதான். கிரவுண்டை டைட் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சுது. இல்லை சுத்தவே முடியல, ஒரு டைட் இருக்குது. வேலை ஆயிடுச்சில் போடுவோம். இப்போ இந்த பக்கத்துக்கு போட வேண்டிய சாமானம்லாம் போட்டு ஃபைனலாக இப்போ தான் ப்ரோ மரம் போடவும் நச்சுன்னு இருக்குது. அவ்வளோதான். கிளச்சில் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பையே மாட்டுறதுக்கு தான் வேலை. மாப்பிள்ளை தான் இதை ஒவ்வொன்றா ஃபிட் பண்ண போகிறேன், பார்க்கலாம். கரெக்டாக ஃபிட் பண்ணுவானா? அந்த புதுசில் எடுங்களா? இது என்ன பேசி புதுசா? எதுக்கு வர்றது தெரியலையே. அதான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இது இருந்தால் நம்ம கிரவுண்ட் இந்த நேரம் கூடும் பல்லு. ம் சரி போடு. காட்டுற பின்ன வரும்ல. ம் போடு. யா காட்டுற பின்ன கீர் இதை இங்கே பொறுக்கி வச்சுக்கிறேன். குட்டை வருமா வளர்த்தி வருமா? அதான் தெரியல. எது வரும் கழட்டுன்னு இல்லை, சொல்லுங்க எது வரும்னு. பல்லு நேர் இருக்குதானே பாரு, கரெக்டாக வச்சு பாரு. ம் ஆ நேர் தான்மா. ம் சரி இதுதானே வரும். அதான் அவனை கேட்டுக்கிறேன். ஒன்றுக்கு 2 ஐட்டம் குட்டை வருமா இது? அது வச்சு பாரு உள்ளே எவ்வளோ வளர்த்திக்குதுன்னு. வளர்த்தி இதுக்கு வச்சு இதுக்கு மட்டமாக்குதுன்னு பாரு. இது குட்டை, இது மட்டமாக இல்லையா? அப்போ அதை வச்சு பாரு. இது வளர்த்தியால இருக்குது, வச்சு பாரு. இவ்வளோ இருக்குது. அப்போ அதுதான் இருக்கும். இது அங்கே போகும். கன்ஃபியூஸ் பண்ணுறதே இதுதான். சூப்பரு. அதுக்கு ஒரு நெட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்களே, போட்டிருந்தாங்களா இல்லையா? ம் ஓகே. நம்ம இந்த பல்லு உழுதான் வேலை முடிஞ்சுது. மாப்பிள்ளை கிளட்ச் பிளேடை எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி தருவான். ம் இப்படி தான் பண்ணுமா? கண்டிப்பாவா? என்ன இது? இப்படி தான் பண்ணுமா மாப்பிள்ள? அவ்வளோதான்மா. சரி சரி, எனக்கு கூட தெரியாது மாப்பிள்ள. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன? இப்போ அடுத்து என்ன இங்கே என்ன போடணும்? எந்த பக்கம் வரும்? மட்டை போட்டுருக்கு தான். டேய் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும். ஒரு புஷ் வரும். முன்ன தூக்கி கன்ஃபியூஸ் ஆகுது. முன்ன தூக்கி எரிஞ்சில ஒன்று அது போடு. ஆ காட்டுற முன்ன முன்னா கிளச் பிளேட் மாதிரி இந்த கீரில் கழட்ட மாட்டோம். ஓ ஆ டேய் திருப்பி போடுறா. ஸோ கடவுளே, இதுதான் மாமா கன்ஃபியூஸ் பண்ணிடுது நம்மளை. ஆ அப்படியா? இது இப்படி இருக்குது. அவ்வளோதான். அப்போ வாசல் நெட்டையும் போட்டு டைட் பண்ணு. கரெக்டு தான், கரெக்டு தான். ஓகே நண்பா, ஏறத்தாழ வேலைகள் முடிந்து விட்டது. ஆப்பில் லாக் பண்ணுறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோ. என்ன மாதிரி லாக் பண்ணுறோம்? அதனால கொஞ்சம் இருறா. ஆ ஆ இப்போ அதை லாக் இருங்க இருங்க இருங்க. தலை லாக்கில் ஏறுதா இல்லையா இப்போ? ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. கடைசி செயினை மாட்டிட்டா வேலை ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிவிட்டது. அவ்வளோதான் முடிஞ்சுதா? இந்த செயினை தூக்கி மாட்டி டைட்டரை போட்டு விட்டா என்னாச்சுக்கா கை? கடைசி வேலை முடிஞ்சது. அதுக்கு என்னத்துக்கு அப்பிட்டு வந்துக்கிறீங்க? மாப்பிள்ள கடைசி ஆயுதத்தை பிடிக்கிறான். இதுதான் இதை கொண்டு போங்க தானே. அய்யோ ஸ்டெப்பு என்னப்பு? அங்கே மாட்ட முடியாது. கழுவிது இப்படி நேர் வரணும். ஆமாம்.
ஒரு கண்ணி எடுத்துடலாமா? செயின் ரொம்ப லூஸ் ஆகிற மாதிரி டைட் இருக்குது இல்லை, அப்புறம் இதுக்கு நீங்கள் கம்முன்னு இருங்க. அந்த பிளான் சக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னா காலையில் கழட்டி விடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் கழட்டி விட்டு மறுபடியும் சேர்த்துலான்ருவீங்க. எங்கம்மா இன்னொரு 18 பேர் தம்பது என்ன கேட்குற? நீங்கள் ஒன்று வச்சுட்டு இருந்தீங்களே உள்ளே போட்டே உள்ளே பிடிச்சிக்க. அது நான் எடுத்துகிட்டு வந்து இதுதான் அது. ஓ, அப்போ அடியில் கிடந்தது அது நீங்கள் போட்டது. இது மாதிரி 3 ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க, வேணா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஓ ஓ மை காட். தேவையில்லாததுலாம் கொடுப்பான். போதும். நேரம் ஆகிடுச்சா? நேரம் ஆகிடுச்சு, இல்லை ஒட்டி ஆகிடுச்சு. ஆட மாட்டேங்குதே. ஆட மாட்டேங்குதே. அது கொஞ்சம் வளர்த்தி நெட்டாக போட்டு லாக் நெட் பண்ணணுமா? இப்போ அதெல்லாம் லூஸ் ஆகி போயிடுது. அன்றைக்கி அப்படி தான் பண்ணி விட்டு லூஸ் ஆகி போயிடுச்சு. இன்னொரு நெட்டு போட்டுருமா? வளர்த்தி நெட்டு ஒன்று எடுப்பா. வளர்த்தி நெட்டு எங்கே எங்கே இருக்குது? அது அங்கே ட்ரேல கும்பார் ஒன்று எடுத்தல எடுத்திக்கலாம் அன்றைக்கி. ஓகேன்பா, அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சது. ஜாயிண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் அடிக்கணும். இது என்னன்னா அடிக்கடிக்கு கவ போயிருதா பாருங்க, என்ன கண்டிஷன் இருக்குது தெரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுவும் அது மிஷினோட கொடுத்தது, இதுவும் மெலுசு இதுவும் மெலுசு. அதனால் இவ்வளோட கட் பண்ணிட்டு இந்த செட்டு அப்படியே எல்லாம் புதுசாக மாட்ட போகிறோம் ப்ரோ. எப்படின்னு பாருங்கள், இதை கட் பண்ணிட்டு புதுசு வச்சு வெல்ட் வைக்கிறோம். பார்த்தோம் வேலை. ஓகேன்பா, இந்த ஜாயிண்ட்டை வந்து தூக்கி எஞ்சிட்டோம். இப்போ வந்து ரேசர், அதாவது ரொட்டேட் என்ன வண்டி தான் மாப்பு இது? கோமதி பேலரோட கவை. இதை ஆல்ட்ரு பண்ணி போடுறோம். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அது பார்த்து தகுடு மாதிரி இருக்குது. ஒரு 4 கிளிப்பு 8 கிளிப்பு கொடுத்துக்கலாம், எதுக்குன்னே தெரில. அப்புறம் இன்னர் லாக்கா அவுட்ரு அந்த பக்கம் எல்லாம் செட்டாகவே புதுசு. இந்த பக்கம் ஜாயிண்ட்டு எல்லாம் கிட்டத்தட்ட இது 1000, அது 1000, 2000, ஸ்டார் 500, 2500 ரூபா. இந்த பக்கம் அப்படியே புதுசாக இப்படி வச்சு வெல்டிங் பண்ண போகிறோம் ப்ரோ. இதுதான் ஐடியா பார்க்க போகிறீங்க. இதை வெல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு. மாமா தான் எப்பவுமே ஸ்டார் அடிப்பார். இவனுங்களாம் பல வருஷம்னா ஊர் நாயம் பேசிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாது மாமா. இங்கே பாருமா இப்போ பார்த்துட்டேன். இப்படி அவ்வளோதான். ஆனால் இந்த அப்புறமேட்டு இதை இப்படி தள்ளிக்கா, இல்லைன்னா இந்த கைப்புள்ளைய இதை கலத்தோட இது ஏன்னா நிப்பில் இடிச்சிடும், கொட்டி போயிருமே. அது கொட்டாகிறத இப்படி தள்ளிக்கா. ஓகே, இங்கே பாருத இப்படி தள்ளிக்கா. தள்ளிட்டு அதை வெளியே எட்டி பார்க்கும். ஓகே, வெட்டி பார்க்கட்டா அப்படி கரெக்டாக இப்படி வச்சு சென்டர் பண்ணி இப்படி தட்டிக்கா. அம்புட்டு தானா? இப்படி தட்டினா இதை விடக்கூடாது, கையில் விரல பிடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா குட்டையாக இருந்தானே எகிரி ஓடியாந்து குண்டெல்லாம் கொட்டி போயிடும். ஓகே, அப்படி இப்படி வச்சு இப்படி அடிச்சுன்னா இது உள்ளே வரும் செடி இது மாதிரி அடிச்சு போடாதீங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ அடித்தோம், ஆகி போச்சுன்றாதீங்க. ஆகி போச்சுன்னா அவ்வளோதான், புளிச்சிட்டாரு தான். அடியில் அப்படி ஒரு கை வச்சு பிடி. இதையா? இந்த சாப்பிட்டு வந்து அப்படியே இந்த பக்கம் மேலே வரும். இது எதுக்கு இப்படி மேலே கொண்டு வரோம்னா அப்போ தான் இதை போட்டு லாக் பண்ண முடியும். இது என்னம்மா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க? இங்கே சுற்ற மாட்டேங்குதா? இது எல்லாத்தையா ஒன் சைடாக பிடிச்சிப்பிட்ட நீ. இங்கே ஒன் சைடாக பிடிச்சிட்டுனா மேலே இதையா? சரி, இந்த சாத்து சாத்துறீங்களா? இது ஒன்றும் ஆகாதா? இந்த பக்கம் லாக் ஆகிக்கிச்சுல்ல. ஓ, இப்போ ஃப்ரீ ஆகிக்கிச்சாப்பா? இப்போ ஒரு ஒன் சைடை இறங்கவும் இப்போ ஒரு ஒன் சைடை இறங்குது. இதுக்கு இப்போ இதை வச்சு அடிக்கணும். இதை வச்சு பார்த்துங்க, ஜூமிங்கில் வைக்கிறேன். போதுமா? கொஞ்சம் ரொம்ப ஜூமிங் இருக்குது. இப்போ இப்போ இப்படியா? இதுக்கே பாரு லைட்டாக பிசுறு அடிக்கிறேன். பிசுறு இல்லாமல் அது நூலா இதுக்கு வேறுண்ணா பிசுறு. நோஸ் பிளேயர் எடுத்துகிட்டு வாமா. இப்போ லாக் பண்ணி விட்டு அந்த பக்கம் தட்டணும். இது இந்த பக்கம் லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் அடித்து அந்த பக்கம் லாக் பண்ணிட்டா தீர்ந்துச்சு. நான் தான் மகன் பண்ணித்தரேன் மாமா உங்களுக்கு லாக்கு. இல்லை இல்லையா? இது படம்
ஒரு இந்த சாத்திரத்தை எப்படி போடுறது? ஆமாம். இப்போ இது எப்படி போடுறது? அப்புறம் எப்படி பேலர் ஜாயிண்ட் போயிடுச்சுன்னா போடுவேன். அதான் மாமா ஜாயிண்ட் அடிச்சு கொடுத்துறாரு. அதில் இப்படி போகாது. எல்லாத்துக்கும் இப்படி மாமனை கேட்டேன்னா நல்லா ஒருத்தர் கம்பெனியாக பிடிக்காரு. என்ன பண்ணுற? இந்த சாத்திரத்தை மாட்டவே மாட்டேங்குது மாமா. இது நல்லா இல்லை. என்ன சொன்னீங்க, உங்களுக்கே அடிசை இருக்குது. இப்போ அப்புறம் நல்லா கற்றுக்கிட்டே என்ன பண்ணிட்டோம்? ஐயோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமாவிலே போட முடியல. இந்நேரம் இப்போ ரொட்டேட்டர் ஜாயிண்டாக இந்த நேரம் கிரிட்டு 4 லாக்கி மாட்டு போயிருப்பாரு. ஏன்னா அது பெருசா. இது இப்படி வைக்கிறத முகரில் அடிச்சு போடும் தெரியுமா? எத்தனை அடி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு மாமா. ஓ இப்போ தான் லாக் ஆகிருக்காது. இது ஒரு இந்த லாக்கை கொடுக்காத. எது இந்த ரவுண்டு லாக்கா? பேலருக்கு ஒரு அது மாதிரியா? மட்டும் அது மாட்டுறதா டவுசர் கிழிஞ்சு போயிடும். நீங்கள் மாப்பிள்ள இன்னொரு லாக்கை தூக்கி எஞ்சி தலையை சுற்றில இல்லை. அது இவத்துள்ள தான் போட்ட மாதிரிங்க. சரி 8 லாக் கொடுத்துக்குறாங்க, ஆட்டுங்க. ஏதோ பயப்போல 4 கொடுக்குது 8 கொடுக்குது. பாருங்க ஃபேன், 8 லாக் கொடுத்துக்குறாங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா சொல்லுங்கள். ப்ரோ கமெண்டில் சொல்லுவாங்க, ப்ரோ ஏதோ உங்களுக்கு ப்ரோக்கில் வந்துருச்சு விடுங்களேன் அப்படின்ட்டுருவாங்க. ஏய் இதுதான் யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவாங்க. நீ நீ ஏதோ சூட்சமாக பண்ணிவிட்ட. சூட்சமாக பண்ணல, சூட்சம் உள்ள வச்சுட்டடா. எதுவுமே பண்ணல. நல்லா அவன் கொடுத்த சர்க்கிளிப்பே சரியில்லை மாமா. 8 கொடுக்கும்போதே தெரியும். ஒரு 4 ஃபெயிலியரு 4 நல்லதுன்னு. இது நல்லா இருக்கே. ஓகே அவ்வளோதான், 2 முடிஞ்சுது. டிங் 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 டிங். சூப்பர். டிங் 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 டிங். செம்மையாக ஆடுது மாமா. அவ்வளோதான், அதையும் நான் போட்டு விட்டு லாக் பண்ணிட்டா வேலை முடிந்தது. இப்படி தான் ப்ரோ. இதை அடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை மாமா எங்கே மாமா அங்கே மாமாங்கிறான். போய் அத்துக்கிட்டோம். இப்போ நான் இதை அடிச்சிட்டேன், நீ இதை அடிச்சிரு. இதுதானே வேணாங்கிறது. ஆளுக்கு ஒன்று மாப்பிள்ள ஓங்காட்டாரு மாமா. கழட்டுங்க. இதை இப்படி போட்டா தீர்ந்துச்சு. கழட்டுங்க, அதை கழட்டி தான் போட முடியும். கழட்டுறது என்ன பெரிய ஆளு தான். நான் ஒத்துக்கிறேன் மாப்பிள்ளை கம்பீஸ்னா வந்து இப்படி மாட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் இப்படி நேர் பண்ணி வச்சுட்டு கையில் தூக்கி பிடிச்சி புஷ்னேன் கரெக்டாக தள்ளணும், சென்டராக வச்சு போடணும், அவ்வளோதான். அதான் இட்டுன்னு போகிறது தான் வேலையே. ஆமாம், இட்டுன்னு வந்துட்டு லைட்டாக பொறுமையாக தட்டு. சூப்பர். கொஞ்சம் சென்டராக தட்டு போகணும். விளையாண்டுருக்கு பார்த்தீங்களா? விளையாட்டு தூக்கிட்டு போ. ஓகேன்பா, அவ்வளோதான். ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு. ஸ்டார் அடித்த வாட்டி டைம் டைம் எப்படி மாப்பா இங்கே பாருங்க, கவுந்து போச்சு. சரி தூக்கிட்டு ஆட்டி ஓட்டி வேலையை முடிச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை போட்டு இன்னும் பம்பு மாட்டினோம். இன்னும் வேலை கிடக்கு இருட்டு கட்டங்காட்டி வீடியோ வேறு க்ளோஸ் பண்ணோமா? அப்போ பம்பு மாட்டி போட்டுவிட்டு வீடியோ வேறு க்ளோஸ் பண்ணோம்ல. அப்படி ஒரு நிமிஷம். ஷோரூம் அப்போ புரியல. மழை என்ன மாப்பிள்ள பிடிஎன் அர்லிங் செட் ஆகலையா? அவ்வளோதான். சைக்கிள் கொடுத்தா ஏதாவது
ஷேக்கிங் கொஞ்சமாக விடுது. ஷேக்கிங் விழுவுதா? எத்தனை ஸ்டார் தான் மாற்றுறது? எது அதெல்லாம் ஷேக்கிங் இல்லைடா. அப்புறம் இது எங்கே ஷேக்கிங்க? ஷேக்கிங் எங்கே வந்துச்சு? அது அங்கே ஜாயிண்ட் ஓடனர்லிங்கோட வருதுடா. அது அந்த பைப்பில் வருது. அடுத்து பயம்பத்துக்கிட்ட பம்பு தான் அது. இது ஃபிட்டிங் பண்ணுமாம்மா? அது போட்டுக்கலாம் மாட்டா, அங்கேயே போட்டுக்கலாம். வாங்க இங்கே இதில் மாட்டி தாண்டா டைட் பண்ணணும். நல்லா மாட்டி டைட் பண்ணிக்கலாம் வா. பம்பில் போடுற ஓசு. ஆமாண்டா, அது இதில் மாட்டி அப்புறம் போட்டுக்கலாம்டா. வாடா அப்படியே போட்டுக்கலான்றீங்களா? அது டைட் பண்ணால் சுற்றும் கையில். எப்பலாம் டைப் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லவா. அடிச்சு போடுவேன். என்ன வேணும் மாப்பிள்ளை இவ்வளோ ஈஸியாக மாட்டுற போ. விளையாட சொல்லி கூப்பிடுது. வாங்க பாரு. பம்புக்கு ஓரிங்கே கெட்டா என்ன ரேட்டு ப்ரோ? 1350 ரூபா ப்ரோ ஓரிங். எது 1600 கொடுத்தோம். 1600 ஓரிங் மட்டும். 150 ரூபாயா? எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறியா? பாரு, தொடச்சி மண்ணிலேயே போடுற ஜென்மம் நீயாக தான் இருப்ப. அதையும் போட்டுக்கிட்ட அப்போ டைட் வைடா அப்படின்றீங்க. அது அந்த நிப்பலை பாரு, அதை க்ளீனாக தொடச்சிட்டு போடு. இல்லை சூப்பராக இருக்கு மாமா. போடாதீங்க. அந்த வாசத்தை நான் மாற்றி வச்சு டைட் பண்ணிட்டேன். திருப்பி டைட் பண்ணிட்டேன். போதும். கூப்பிட்டு வரமாட்டேங்கம்மா. தூக்கி வெளிப்போ. ஓகேன்பா, அவ்வளோதான். எல்லாம் மிஷின் வேலை ஏறக்குறைய முடிந்து விட்டது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி தூக்க வேண்டியதான். அவங்க கொடுத்துக்கிற பின்னெல்லாம் விரல்லையே அடிக்குது ப்ரோ. அங்கே கிரவுண்டுக்கிட்ட ஒரு பேனா இருக்குது பாருமா, அப்போ 16 பேனையில் ஸ்டார்ட் பண்ணி தூக்க. இது இல்லைல்ல. பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் இதை தொட்டு இப்போ கட்ட எங்களுக்கு ஒரு 6-7,000 ரூபா காலி. எதையோ ஒன்று மிஷினை புட்டுக்கிட்டு வந்துடுறான். கேட்டால் உடையுது மாமா, நான் என்ன பண்ணிட்டுங்கிறோம். ரிலீஸ் பண்ணுறான். லோட் ஆகிடுச்சு. இப்போ அடிக்குதானே பார்க்கலாம். சீக்கிரம் நல்லா டைட் பண்ணியா? சரி, இறங்கி ஏற்று ஒழுங்கு எடுத்துக்கலாம். போடு 10 மைய நல்லா இருக்கா?
இதுக்கு மேலே டம்பு ஸ்பீடுனால என்ன பண்ணுறது? எக்கனாமிக்கில் போட்டால் ஏன் நின்றுட்டீங்க? நம்ம வந்தால் வளர்த்து இல்லைங்க. ஓட்டை எடுத்து கீழே போட்டு நினைக்கிறோம். ஓட்டை எடுத்து கீழே அதில் போட்டு நல்லா தான் ரைடா ஓகேப்பா. அவ்வளோதான், ஒரு வழியாக சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.